நம்முடைய தேவனை நாம் ஏற்றி பாட போகிறோம். And we are going to lift up our God and எத்தனை பேருக்கு தேவன் நல்லவராக இருந்திருக்கிறார்? And to how many God has been good. ஆமென். நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நம்முடைய வேலையிலும் வருமானத்திலும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். And in our families, in our job and our income, He has been faithful and good. ஆகவே அவரை நம்ம சாதாரணமா இல்ல, அவரை உயர்த்தி துதிக்க போகிறோம். It's not an ordinary way, but we're going to exalt Him, lift Him up and எங்களோடு praise. சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாவத்தை போக்கிய தேவா ஸ்தோத்திரம், பாதையும் சத்தியமும் ஜீவனை ஸ்தோத்திரம். பாவத்தை போக்கிய தேவா ஸ்தோத்திரம், பாதையும் சத்தியமும் ஜீவனை ஸ்தோத்திரம். ஞான குருவே ஸ்தோத்திரம், மெய்யான புகலிடமே ஸ்தோத்திரம், மெய்யான புகலிடமே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஈட்டி போற்றுவோம் எங்கள் தேவ தேவனை. சொல்லுவோமா? மேற்றி போற்றுவோம் எங்கள் தேவ தேவனை. கூடியே இன்பமாய் ஏக மனதுடனே மகிழ்வனை. கூடியே இன்பமாய் ஏக மனதுடனே மகிழ்வனை. அல்லல்கள் யாவையும் தீர்த்தாய் ஸ்தோத்திரம், பொல்லாத பேயையும் வென்றாய் ஸ்தோத்திரம். அல்லல்கள் யாவையும் தீர்த்தாய் ஸ்தோத்திரம், பொல்லாத பேயையும் வென்றாய் ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், தொல் உலகில் எல்லாமுமே ஸ்தோத்திரம், தொல் உலகில் எல்லாமுமே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஏற்றி போற்றுவோம் எங்கள் தேவ தேவனை. ஸ்தோத்திரம் மேற்றி நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆமென். எங்கள் தேவ தேவனை. கூடியே இன்பமாய் ஏக மனதுடனே மகிழ்வனை. கூடியே இன்பமாய் ஏக மனதுடனே மகிழ்வனை. சோதனை வேளையில் ஜெயமே ஸ்தோத்திரம், சோத்திடும் வேளையில் திடமே ஸ்தோத்திரம். சோதனை வேளையில் ஜெயமே ஸ்தோத்திரம், சோர்ந்திடும் வேளையில் திடமே ஸ்தோத்திரம். சொல் தவறாய் ஸ்தோத்திரம், சந்ததமே சாற்றிடுவேன் ஸ்தோத்திரம், சந்ததமே சாற்றிடுவேன் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஏற்றி போற்றுவோம் எங்கள் தேவ தேவனை. ஸ்தோத்திரம் ஏற்றி போற்றுவோம் எங்கள் தேவ தேவனை. கூடியே இன்பமாய் ஏக மனதுடனே மகிழ்வனை. கூடியே
என்றென்றும் மாறன நீ ஸ்தோத்திரம் என்றென்றும் மாறன நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏற்றி போற்றுவோம் எங்கள் தேவ தேவனை ஸ்தோத்திரம் ஏற்றி போற்றுவோம் எங்கள் தேவ தேவனை அவர் நமக்கு ஒரு பரிகாரியா இருக்கிற தேவனாகவும் இருக்கிறார். And he is a God who is a healer. சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர். My Lord God, I looked upon you and I called and you healed me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம கேட்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை குணமாக்கினார்? ஆமென். And if we believe in before we ask, he heals us. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு நிமிடம் நம்ம தலைமையில நம்ம கைகளை வைத்து, அப்பா இங்க உடம்புல இருக்க எல்லா நோய்களையும் நீர் குணமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். And even now we're going to place our hands upon our head and say, Lord, you are going to heal me of all my sickness. நாங்க சொன்னது, நாங்க சொல்லாதது, நாங்க கேட்டது, நாங்க கேட்காதது, அது எல்லாத்துக்குமே நீங்க சுகம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. Lord, we thank you because you have healed us from every kind of sickness that we have heard, have never heard, known and not known. அந்த வியாதிக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many people that sickness has got no authority over us? கர்த்தருடைய சித்தம் இல்லாதது எதுக்கும் அதிகாரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில. And nothing without the permission and authority of God has got rule over us. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில புயலின் மத்தியில நாம் கர்த்தருடைய பாதத்தை இறுக்கி நம்ம பிடிக்கும் பொழுது நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். And even today, now, in the midst of our trials and tribulation and tossing of waves, when you hold on to Him, He delivers us. எங்களோட சேர்ந்து இந்த பாடலையும் பாடுங்க. என் நம்பிக்கை நீரே புயலின் மத்தியில் நீர் நின்றிடு என்றீரே நீரே என் சத்துவம் என் நம்பிக்கை நீரே கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர் இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர் வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர் எழும்பி வரும் புயல்களிலே நீர்
தீர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே வியாதியே உன் தலை குனிந்ததே என் மேலே உன் நாளுகை முடிந்ததே என்னையே தீர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே வியாதியே உன் தலை குனிந்ததே என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே என்னையே தீர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கன்மலை பொங்கி வரும் அலைகளிலே உம் பாதத்தின் சுவடுகளே. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33:13. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். இந்த இடத்துல மோசே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, கிருபை கிடைத்தது. I have found grace. கிருபை எனக்கு கிடைத்தது. இந்த வருடத்திலும் தேவனுடைய கிருபை எனக்கு கிடைத்ததுன்னு விசுவாசிங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாரலாம். ஆமேன். நிச்சயமாகவே நாம் கிருபையை பெற்றுக்கொண்ட ஜனமாய் காணப்படுகிறோம். நம் அனைவருக்கும் தேவனுடைய கிருபை கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபை எனக்கு கிடைச்சபடினா நான் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றேன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாரலாம். ஆமேன். தேவன் இலவசமாய் தம்முடைய கிருபை தம்முடைய ரட்சிப்பை நமக்கு அவர் தந்திருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தமாய் இந்த வருஷத்தை நம்மோட பேசினார். 2 கொரிந்தியர் 12:9 என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர் என்ன போதும்? கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபையை கொடுத்து தேவன் வழி நடத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலையும், கடந்த வாரம் நாம் பார்த்தோம், நாம் செய்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும், every decision that we take, இது எல்லாவற்றிலேயும் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறதாய் அது காணப்படுகிறது. தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. தேவனுடைய கிருபை நம்மை மேற்கொள்ள செய்கிறவர்களாய் மாற்ற அது வல்லதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட கிருபையை பெற்ற ஜனம் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கிருபை பெற்ற ஜனமாய் இந்த இடத்துல காணப்படுகிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பார்க்கும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தை, இந்த இடத்தினுடைய ஒரு அதிகாரத்தின் பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பதாக தான் 32வது அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்மாற்றத்திற்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறதை நாம் பார்க்கலாம். மோசே தேவனிடத்திலிருந்து கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக சீனாய் மலை ஏறி போகிறார். அந்த நேரத்தில் ஜனங்கள் அவர்கள் வழி விலகி சென்று ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை அவர்கள் செய்து இந்த தெய்வம் நம்மை கொண்டு வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சரியான நேரத்தில் தேவன் மறுபடி வந்து சில காரியங்களை செய்து அவர்களை காப்பாற்றி எடுக்கிறதை, சில தண்டனைகளையும் கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல 32வது அதிகாரத்தை பார்க்கிறோம். தொடர்ந்து அதை பின்பதாக நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் நடக்கிற ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு எதிராக ஒரு கோபத்தில் காணப்படுகிறார். அவர் மோசே என்று சொல்லுகிறார், நீங்கள் சீனாய் வனாந்திரத்திலிருந்து கிளம்ப வேண்டிய நேரம்
வந்துருச்சு. மோசே, நீ என்னை வந்து பார், நான் சில காரியங்களை உனக்கு சொல்லணும், சில கட்டளைகளை உனக்கு நான் கொடுக்கணும், இந்த ஜனங்களை நடத்துவதற்கான காரியங்களை கற்றுக் கொடுத்து உங்களை நான் எங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரதேசத்திற்கு கொண்டு போவேன் என்று தேவன் வாக்கு பண்ணி இந்த ஜனங்களோடு எப்படியாவது இந்த ஜனங்களையும் காப்பாற்றணும், தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர்கள் ஆளாகிவிடக்கூடாது என்று மோசே கடினப்பட்டு காரியங்களை செய்கிற ஒரு அதிகாரமாய் இந்த அதிகாரம் காணப்படுகிறது. அநேக அற்புதங்களை கண்டதற்கு பின்பும் அநேக அதிசயங்களுக்கு பெற்றுக்கொண்டதுக்கு பின்பும் தேவனை விட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நேரத்தில் வழி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தலைவனாக மோசே இருக்கும் பொழுது மிகவும் ஒரு கடினமான நேரமாய் அது காணப்படுகிறது. அநேக நேரத்தில் அநேகர் வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்க சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க செய்யலைன்னா மிகவும் கடினமான ஒரு நேரமாக இருக்கும். பல லட்சம் பேரை மோசே நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் அநேக தேவனுடைய கரத்தின் கிரியைகளை பார்த்துருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை அவருடைய சத்தம் வெளிப்படுகிறத பார்த்துருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் வழி விலகி போகும் பொழுது மிகவும் ஒரு கடினமான நேரத்தில் மோசே காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த 33வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை மோசேவிற்கு தருகிறார். இதை நான் இப்படி சொல்லுவேன், அநேகர் இதை இப்படி விவரிக்கிறாங்க. என்னன்னா, the promise of God's presence, தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு வாக்குத்தத்தத்தை மோசே இங்கே பெற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேவை போல கடினமான ஒரு நேரத்தில் நீங்கள் காணப்படலாம். நீங்கள் நடத்தி செல்லுகிற ஜனங்கள், நீங்கள் நடத்தி செல்லுகிற உங்களுடைய குடும்பம், அநேக சூழ்நிலைகளிலே இந்த காரியம் சரியாக தான் போயிருக்கணும், ஆனால் சில வழி விலகி செல்லுகிற அனுபவங்கள் என்னுடைய குடும்பத்தில் என் வாழ்க்கையில் வந்தது, என்ன செய்கிறது என்று தெரியவில்லைன்ற சூழ்நிலை இருந்தீங்கன்னா தேவன் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார். என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தின் வாக்கு தத்தத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரம் அல்ல, தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீங்க யார் தெரியுமா? வெறுங்கையா இருக்கிற ஜனம் அல்ல, கிருபையை பெற்ற ஜனம். ஆமென். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய கரத்தில் எதுவும் இல்லாதது போல நமக்கு தோன்றும். அநேக நேரத்தில் எந்த ஒரு காரியமும் எங்கிட்ட இல்லையே என்று தோன்றும். அப்பொழுது இந்த காரியம் உங்களுடைய ஞாபகத்துக்கு வரும். நான் விசுவாசிக்கிறேன், நான் வெறுங்கையா போகிற மகன் அல்ல, மகள் அல்ல, கிருபை பெற்று நான் சென்று கொண்டிருக்கிறேன், கிருபை கிடைத்த ஒரு நபராய் நான் இருக்கிறேன் என்ற காரியத்தை தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய பிரசன்னத்தின் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் உங்கள் ஜீவியத்தில் நிறைவேற்றி உங்களை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை தேவன் இந்த இடத்துல மோசேவுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலும் செய்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அதே போல கிருபை பெற்ற ஜனமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன காரியங்களை செய்கிறார் என்று தியானித்து நாம் கடந்து செல்வோமா? அதே வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். and consider that this nation is your people. தேவனுடைய கண்களிலே நாம் கிருபையை பெறும் பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? தேவன் நம்மை தம்முடைய ஜனமாய் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய கண்களிலே நாம் கிருபையை பெறும் பொழுது தம்முடைய ஜனமாக்குவார். தேவன் நிச்சயமாகவே உங்களை தம்முடைய ஜனமாய் மாற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார். இந்த இடத்துல இந்த அதிகாரம் முழுவதும் தேவனோடு இருக்கிற ஒரு கலந்துரையாடல், ஒரு கான்வர்சேஷன் மோசேக்கும் தேவனுக்கும் நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அது மோசேவினுடைய ஜெபமாய் காணப்படுகிறது. இட் இஸ் a prayer of Moses. அநேக நேரத்தில் சில சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகும்பொழுது நம்முடைய ஜெபங்களும் கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு பலன் இருக்காது. பரிசுத்தமில்ல நல்ல பிதாவே உங்களுடைய நாளிற்காய் நன்றியோடு துதிக்கிறோன்னு சொல்றதுக்கெல்லாம் பலன் இல்லை. ஆண்டவரே, அப்பா என்னுடைய சூழ்நிலையை பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க என்று தேவனோடு நண்பரோடு பேசுகிறது போல மிகவும் ஈஸியாக பேசுகிற ஒரு உறவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிதான் அநேக காரியங்களை நாம் செய்வோம் நம்முடைய சூழ்நிலை. மோசேவும் அதே போல இந்த ஒரு கலந்துரையாடலிலே தேவனோடு தம்முடைய ஜெபத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கலாம். அவருடைய ஜெபத்தின் அந்த
ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திபாரமா இருக்கிற ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். அவர் என்ன கேட்கிறார் என்றால், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். உம்முடைய பிரசன்னம் என் கூட மாத்திரம் இல்ல, என்னோடவும் இந்த ஜனத்தோடவும் உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வு என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் தேவனுடைய பிரசன்னத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கும் பொழுது, அநேக காரியங்களை தேவன் மாறுதலாக முடிய செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். மோசேயுடைய ஜெபம் இப்படியாய் காணப்படுது. என்ன? ஆண்டவர் இந்த ஜாதியை உம்முடைய ஜனம் என்று நினைத்தரணும். அப்படின்னா என்ன சொல்லுகிறார்? உம்முடைய ஜனம்னா என்ன? தேவன் தம்முடைய ஜனம் என்று நினைத்து கொண்டார் என்றால் அவர்களோடவே இருப்பார். சரிதானே? எந்த ஜனத்தை தம்முடைய ஜனம் என்று தேவன் நினைத்துக் கொள்ளுகிறாரோ அந்த ஜனத்தோடு தேவன் தங்கி தாபரிக்கிறவராய் இருப்பார் என்று மோசே அறிந்திருந்தபடினால் இந்த ஜெபத்தை செய்ய, ஆண்டவரே இவர்களை நீர் உம்முடைய ஜனமாய் ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நீங்க அவங்களோடு இருப்பீங்கன்னு எந்த சந்தேகமுமே இல்லை. அநேக நேரத்தில் சாத்தான் நமக்கு சொல்லுகிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? நீ தேவனுடையவனா இல்லையா என்று தெரியல என்ற சந்தேகத்தை நமக்கு போடுவான். சில சூழ்நிலை வரும்பொழுது, ஐயோ தேவன் என்னிலே கோபமா இருக்கிறாரா, இல்லாட்டி நான் தேவனுடையவன் தானா என்று the doubt of belonging to God, தேவனிடத்தில் அவர் என்னை தம்முடைய ஜனமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி வரும். நீங்க இந்த காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்கள் மீது தம்முடைய கிருபையை வைத்தபடினால் தம்முடையவர்களாய் உங்களை மாற்றியிருக்கிறார், அவருடையவர்களாய் உங்களை மாற்றியிருக்கிறார். ஆகையால் நீங்க ஒரு நாளும் சந்தேகப்பட வேண்டாம். தேவன் யாரை தன்னுடையவராய் எடுத்திருக்கிறாரோ அவர்கள் மத்தியிலே வாசம் செய்து தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார். He sends his presence upon his people. அவருடைய ஜனங்கள் மீது தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார். அநேகருக்கு the feeling of home என்று சொல்லுவாங்க. தன்னுடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த இடம், தன்னுடைய சொந்த ஜனம் என்ற ஒரு உணர்வு எப்போ வரும் தெரியுமா? தன்னுடைய ஜனம் இல்லாத போது வரும். சரிதானே? எப்போ பார்த்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கும்பொழுது அவர்களுடைய மதிப்போ அந்த நாம் எல்லாருக்கும் தெரிந்தவர்களோடு இருக்கிற உணர்வு வராது. ஆனால் வெளியே எங்கேயாவது செல்லும் பொழுது நமக்கு தெரிந்தவர்களை பார்த்த உடனே அப்பா என்னுடைய ஜனம் அப்படின்ற ஒரு இது வரும். சரிதானே? சில நேரத்தில் நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது, என் மனைவி ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு நம்ம பக்கத்தில் யாராவது தமிழ் பேசிட்டு போனாங்கன்னா ஏதோ ஏலியனை பார்க்குற மாதிரி நம்ம பார்ப்போம். என்னது என்னுடைய ஜனம் ஒன்று இங்கே இருக்குதா அப்படி என்று அவர்களிடத்துல எந்த ஒரு மேட்ருமே இல்லைனாலும் போய் தமிழில் பேசுவோம். இல்லை தம்முடைய ஜனம் என்றால் அங்கே ஒரு உறவு உண்டாகிறது, ஒரு the sense of home என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் தேவனுடைய ஜனமா இருக்கும் பொழுது அவரும் நம்மோடு ஃப்ரீயா பேச ஆரம்பிப்பாரு. அவருடைய பிரச்சனை நம்ம மத்தியில் இருக்கும், நம்மை நடத்துகிறவரா இருக்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்க காரியங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமா? அந்த ஒரு அனுபவத்தை தான் மோசே இந்த ஜனத்திற்கென்று தேவனிடத்துல ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, உம்முடையவர்களா இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ என்ன தெரியுமா? ஒரு பெரிய உறவு அந்த இடத்துல உண்டாகும். நம்முடைய ஜெபம் இன்றைக்கு அதுவாய் காணப்படுவேன். ஆண்டவரே எங்களை உம்முடையவர்களாய் நீ மாற்றுவீராக. அப்படின்னா என்ன? ஒரு ஆழமான உறவை எங்களிடத்துல நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர் யோசிப்பாங்க, என்னன்னா மோசேவுனுடைய குறிக்கோள் எப்படியாவது இந்த ஜனங்களை எங்க எடுத்துட்டு போனோம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரதேசத்திற்கு, கானானுக்குள்ள கொண்டு போய்விடணும். அதுதான் மோசேவுனுடைய தீர்மானமா இருந்தது. நானும் அப்படிதான் யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு வேத இப்படியாக சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார் அவரு? மோசேவுனுடைய அசைன்மெண்ட், அவர் கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட், அந்த டாஸ்க் என்னன்னா இந்த ஜனங்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா மோசே ஒரு காரியத்தை அறிந்திருந்தாராம். இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் கானானும் மற்ற இடம் போல தான் இருக்கும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரதேசமா இருக்காது. ஆனா எந்த பிரதேசத்திற்கு போனாலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது அந்த பிரதேசத்தை விசேஷமானதாய் தேவன் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட உண்மையை மோசே அறிந்திருந்தார். ஆகையால் இவங்க பிரச்சனை பண்ணும்போது மோசே, ஆண்டவரே இந்த ஜனத்தை என்ன பண்ணுங்க, உம்முடைய ஜனமா மாத்திருங்க. நாங்கள் எப்படியோ போய் சேர்ந்துடலாம் கானானுக்கு, பாலும் தேனும். ஆனால் அந்த பாலும் தேனும் எங்களுக்கு அவசியம் இல்லை, உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. அது எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அநேகர் என்கிட்ட இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்,
இந்த தேசத்திற்கு நாங்க போனோம், இந்த தேசம் தான் என்னுடைய ப்ராமிஸ் லேண்ட் என்று ஒருத்தர் சொன்னார். சுவிட்சர்லாந்து தான் எங்களுடைய ப்ராமிஸ் லேண்ட். ஒருத்தர் சொன்னார் அமெரிக்கா தான் எங்களுடைய ப்ராமிஸ் லேண்ட். அதெல்லாம் நல்ல நல்ல தேசங்கள் தான், தேவன் நம்ம அதெல்லாம் உண்மைதான். ஆனா எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும் பொழுது அந்த இடம் வாக்குத்தத்தம் பண்ண பிரதேசமாய் மாறும் என்று நான் விசுவாசி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God is able to turn any land into the promised land when his presence is with you. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த தேசமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போல செழிப்பாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வருங்க. அந்த உண்மையை மோசே அறிந்திருந்தார். ஆகையால் அவர் சொல்ற, ஆண்டவரே உம்முடைய இந்த ஜனங்களை உம்முடைய ஜனமாய் மாற்றி உம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு தருவீராக என்று அவர் ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம கொடுங்க, ஒரு சவாலை கொடுக்கணும்னா இது சொல்ல என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் தேவனோடு நேரம் செலவிடும் பொழுது எவ்வளவு அதிகமாய் அவருடைய பிரசன்னத்தில் காணப்படுகிறீர்களோ அவ்வளவு இன்பமான அனுபவங்களை தேவன் தர வல்லவராக இருக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட அனுபவத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. இந்த இடத்துல மோசே நம்முடைய பிரசன்னத்தோடு கூட சேர்த்து வேற ஒரு காரியத்தை தேவனுக்கு கேட்கிற என்ன தெரியுமா? உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை அவருடைய தம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அது மாத்திரம் இல்ல, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அவருடைய ஜனமா மாறிட்டா தேவன் நிச்சயமா அவருடைய வழியை வெளிப்படுத்துவார். மேத்யூ ஹென்றி என்று சொல்லுகிற அந்த வேத விற்பனர் இப்படியாக சொல்லுகிறார், டிவைன் டைரக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவிடன்சஸ் ஆஃப் டிவைன் ஃபேவர். தேவ கிருபை, தேவ தயவு உங்களோடு இருப்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம் என்னன்னா தெய்வீக வழிநடத்துதல் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவ தயவு, அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதற்கான மிக பெரிய ஆதாரம் எதுனா தேவனுடைய வழிநடத்துதலாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு தேவனுடைய வழிநடத்து என் வாழ்க்கையை வேண்டும்? தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது, தேவனுடைய அவரோடு இருக்க பிரசன்னத்தில் செலவிடுகிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவருடைய வழி நடத்துதலை அதிகமாய் தேவன் தந்து அவர் நம்மை நடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தில் மற்றொரு காரியத்தை மோசே சொல்லுகிறார். உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அது மாத்திரம் இல்ல, நான் உம்மை அறிவதற்கு உம்முடைய கண்களிலே கிருபை வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. நேச்சுரலாக இயற்கையாக உண்மையான ஒரு காரியமா இருக்கு. சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் என்ன சொல்றது என்று நான் விவரிக்க விரும்புகிறேன். சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முறை மிக வித்தியாசமாய் அது காணப்படுகிறது. தேவன் எப்படிலாம் கிரியை செய்வார் என்பதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்னென்ன செய்வார் என்பதை அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்துல நீங்க கட்டப்படுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம சபையில நம்ம என்ன சொல்லுகிறோம், நம்ம சாட்சி நேரம் என்று ஒன்று காணப்படுது. ஏன் தெரியுமா? தேவன் எப்படிலாம் கிரியை செய்கிறார், மற்றவருடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கார் என்று நாம் கேட்கும்பொழுது நமக்குள்ள என்ன ஆகுது தெரியுமா? நம்முடைய விசுவாசம் கட்டப்படுகிறது. என்னுடைய ஜீவியத்திலும் அவங்க லைஃப்ல செஞ்ச மாதிரியே இல்லை, ஆனா எனக்கு தேவைப்படுகிற விதத்திலே தேவன் காரியங்களை செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு பெரிய விசுவாசத்தை தேவன் கட்டளையிடுகிறவராய் காணப்பட்டார். உங்க வாழ்க்கையில சில அக்கினியின் சூழ்நிலைக்குள்ளாய் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்கன்னா தேவன் உங்களோடு பேசுகிறார். அவருடைய கண்களிலே கிருபை பெற்ற நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவாராக. அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைக்குள்ளாய் நீங்க போனாலும் நீங்க ஒரு நாளும் தனியா இல்லை. the fourth man, நான்காவது மனிதன் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். Oh, we thank you Jesus. தேவனுடைய கண்களிலே கிருபையை பெற்றவர்கள் வித்தியாசமான உண்மையை அறிந்திருந்தபடினால் அவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்தது. நல்ல நேரத்தில் மாத்திரம் தேவனுடைய பிரசன்னம் இல்லை, அவருடைய மரணத்திற்கு நேராக அவர் நடக்கும் பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் அவங்களோடு இருந்தபடினால் வெற்றி உள்ளவர்களாய் தேவன் அவர்களை மாற்றினார். மோசேவினுடைய ஜெபம் இதுவாய் காணும். ஆண்டவரே, இந்த ஜனத்தை
உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும், உம்முடைய வழியை அவர்களுக்கு அறிவியும், உம்மை இன்னும் அறிவதற்கு கிருபை தாரும் என்று சொன்னார். அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். நம்ம கடந்த குறிப்பில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவன் அவரிடத்தில் தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை! என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அதோடு கூட சேர்த்து தேவன் அந்த கிருபை கிடைத்தவனால் என்ன சொல்லுகிறார்னா, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். I will also do this thing that you have spoken. தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது தம்முடைய ஜனமாக்குவார். அது மாத்திரம் இல்ல, வார்த்தையின்படியே செய்வார். He will do as spoken. வார்த்தையின்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் நம்முடைய ஜீவியத்தில் தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் சொன்ன காரியங்களை ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி முடித்து நம்மை ஆசீர்வதி இன்னைக்கு வரைக்கும் நடத்தி இருக்கிறார். இன்றையிலிருந்து தேவன் மாற போகிறது இல்லைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய ஜீவியத்தின் முடிவு வரைக்கும் சதா காலங்களிலும் தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நம் தேவனுடைய கண்களில் கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வார்த்தையின்படியே செய்கிறவராய் காணப்படுகிறார். என்னென்ன காரியத்தெல்லாம் உங்களுடைய ஜீவியத்தில் தேவன் உங்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தேவன் செய்து முடிக்க வல்லவராய் காணப்படுகிறார். நிச்சயமாகவே தம்முடைய வார்த்தையை தேவன் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஆனால் வித்தியாசமான காரியத்தை குறித்து தேவன் பேசுகிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் சொல்லுகிறார் மோசேவின் இடத்துல, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் செய்கிறதை செய்து முடிப்பார், அது கரெக்ட் தான். ஆனால் இந்த இடத்துல மோசேவின் இடத்துல சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவன் இன்னைக்கு நம்மோட பேசுகிறார். என்ன தெரியுமா? நீங்க சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படியே தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து என்னென்ன ஜெபத்தில் தேவனிடத்துல சொல்லி இருக்கிறீங்களோ அந்த வார்த்தையின்படியே தேவன் காரியங்களை செய்து முடித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பாருங்களா. ஓ we thank you Lord. நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன் என்று தேவன் மோசேவின் இடத்துல சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதுல முக்காவாசி காரியம் என்ன இருக்குன்னா மோசேவின் ஜெபமாய் அது காணப்படுகிறது. நான் ஒரு 2-3 அந்த வேத விற்பனர்கள் சொல்ற அந்த கமெண்ட்ரிஸை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் சொல்ற காரியம் என்னன்னா, மோசே பயங்கர தைரியத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவரு இப்போதான் ஜனங்க பயங்கரமான பாவத்திற்குள்ளாய் விழுந்து அதிலிருந்து மீட்டு வருகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தைரியமாக தேவனிடத்துல அநேக காரியங்களை, அதுவும் அடிப்படையான காரியங்களை, முக்கியமான காரியங்களை மோசே மிகுந்த தைரியமாக ஜெபத்திலே கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்று இந்த அதிகாரத்தை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நமக்கு அது ஒரு பெரிய உற்சாகமா இருக்கணும். ஏன் தெரியுமா? இன்றையிலிருந்து தேவன் நம்முடைய ஜெபத்தை தைரியமான ஒரு ஜெபமாய் மாற்றுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சாதாரணமாய் ஜெபம் செய்கிற நாட்கள் முடிந்தது. இயேசுவின் நாமத்தில் நாம் வல்லமையோடு அதிகாரத்தோடு ஜெபத்தை செய்கிற நாட்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்களுடைய ஜெபத்தில் இன்றைக்கு ஒரு டெஸ்ட் வேணா வச்சு பாருங்க. ஆண்டவரே என் ஜெபம் எப்படி இருக்குது? அநேக நேரத்தில் சிலர் வெளியே ஜெபிக்கும் போது நான் கேட்டிருக்கிறேன், சிலருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி நேரம் 90% என்னவா இருக்குன்னா பாவ மன்னிப்பு தான். ஏன் எவ்வளோ பாவம் இருக்குன்னு தெரியல அவங்க வாழ்க்கையில். ஆண்டவரே எடுத்தோன்னு ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே அன்னைகளோட ஜெபம் நன்றி செலுத்தல். ஆண்டவரே நாளுக்காய் நன்றி, அதற்காய் நன்றி, இதற்காய் நன்றி, எதற்காய் நன்றி, எதெல்லாத்துக்குமா நன்றி, ஆமேன். ஃபுல்லாக நன்றி செலுத்துதல்.
அநேகர் வந்து என்ன பட்டியல், ஆண்டவரே இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இது எல்லாம் வித்தியாசமான ஜெபங்கள் இருக்கு. ஆனால் இன்றையிலிருந்து விசுவாசத்தின் தைரியத்தின் ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் காரியங்களை செய்வீராக. நீர் பண்ணின வாக்கின்படியே இந்த காரியத்தை சொன்னீங்க, என் குடும்பத்தில் இதை நீ நிறைவேற்றுவீராக என்று விசுவாசத்தின் ஜெபத்தை நீங்க செய்ய போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவிக்குரிய மண்டலங்களிலே தைரியத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அநேக காரியங்களை, உங்கள் கண் பார்க்க முடியாத காரியங்களை செய்து முடிக்கிற என்னுடைய தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ, we thank you Jesus. விசுவாசத்தோடு தைரியத்தோடு தேவனுடைய சமூகத்திற்குள்ளாய் நாம் சென்று அவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் இன்றைக்கும் நமக்கு தருவாராக. இந்த இடத்துல மோசே என்ன சொன்னதற்கு தேவன் இவ்வளவு தைரியமாக நீ சொன்னபடி நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் நம்ம பார்க்க போகிறோம். அதே அதிகாரத்தில் 33வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆமென். 17வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ சொன்னபடியே நான் செய்கிறேன். 16வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, கிருபை கிடைச்சிருச்சுன்னு எப்படி தெரியும் ஆண்டவரே? இங்கே இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும், அப்பொழுதுதான் இந்த காரியம் தெரியும் என்று மோசே ஆண்டவரிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு காரியம் மோசேவா சொன்ன ஒரு காரியம் அல்ல. நீங்க யாத்திராகமம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எடுக்கும் பொழுது எத்தனையோ வாட்டி நம்ம என்னலாம் அநேக தடவை இருக்கும். அவர் சொல்லுவார், என்னுடைய ஜனத்திற்கும் உலகத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கும் எகிப்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், என்னுடைய ஜனத்தை விசேஷித்தவர்களா நான் மாற்றுவேன். அப்படின்னு என்ன தெரியுமா? மோசே இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணல, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தைரியமாக ஜெபத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொன்னபடியே நான் செய்து முடிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன நீ சொல்லுகிறபடியே நான் செய்து முடிக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார் என்று நமக்கும் வாக்குத்தத்தம் இருக்கு. அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு காரியங்களை நான் கேட்க உங்களை உற்சாகப்படுத்தல. எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நம்ம என்ன காரியங்களை கேட்க போகிறோம்? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து வாக்கு தத்தமா, நான் சொன்ன தர்ம ஆரம்பத்தில் நம்ம எழுதி வைத்திருக்கிறோம். என்னென்ன வாக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அனுதினமும் அறிக்கை செய்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படியே நான் உன்னுடைய வார்த்தையின்படி செய்து முடிக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும் சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நானும் தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கேன். எதற்கு தெரியுமா? நாம் செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் அளிக்கிறவர் அல்ல. நம்ம செய்கிற, நாம் கேட்கிற எல்லாத்திற்கும் தேவன் உடனடியே இப்படி காரியங்களை செய்து முடித்து விடுகிறது அல்ல. ஏன்னா அநேக நேரத்தில் அடிப்பட்ட நிலைமையில் நம்ம ஜெபிக்கிறோம், அநேக நேரத்தில் சில இழப்புகளின் மத்தியிலே ஜெபிக்கிறோம், அநேக நேரத்தில் சில கஷ்டங்களின் மத்தியிலே நாம் ஜெபிக்கிறோம், வியாதியின் மத்தியிலே. ஸோ அந்த நேரத்தில் ஜெபம் கொஞ்சம் இமோஷனலாக இருக்குது. ஏன்? எலியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அவர் என்ன, அந்த எசபேல் துரத்த ஆரம்பிச்சோன்னு சொல்றாரு, என்னுடைய தகப்பன்களோட நான் போய் சேர்ந்துடுறேன், பிதாக்களோட என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருங்க ஆண்டவரே. தேவன் முடிச்சாரா? ஆக்சுவலாக அவர் வாழ்க்கையை முடிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் சாகாம சுத்திட்டு இருக்கிறார் எலியா. சரிங்களா? தேவன் அவருடைய வார்த்தையை, அன்னைக்கு ஜெபத்தை கேட்கவே இல்லை, நிறைவேற்றவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இமோஷனலாக சில ஜெபங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் அளிக்க மாட்டார். அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையை நம்ம பார்த்தபடினா நம்முடைய ஜெபம் எங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஆண்டவருடைய அந்த வல்லமை மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா யார் யாரை போய் அடிப்போன்னு தெரியல, ஜெபத்திலே யார் யாரை வீழ்த்துவோன்னு தெரியல. இல்லை, நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் மாத்திரம் இருக்கக்கூடாது, தேவனுடைய வாக்கு தத்தங்களின் ஜெபமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே இந்த இடத்துல அதுதான் ஜெபிக்க. ஆண்டவரே, அவங்கள நான் கூட்டிட்டு வரும்போது நீங்க ஒரு காரியத்தை சொன்னீங்க, என்ன? இந்த ஜனத்தை நான் விசேஷித்தவர்களாய் மாற்றுவேன், உலகத்தாருக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே. இன்றைக்கு நீங்க கோபமா இருக்கீங்கன்னு தெரியும், ஆனா இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றுவீராக, இவர்களுக்கும் இந்த
உலகத்தில் இருக்க மற்ற ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்து உம்முடைய ஜனத்தை விசேஷித்தவர்களாய் மாற்றுவீராக என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீ சொன்னபடியே நான் செய்து முடிப்பேன். நீ ஜெபத்தில் என்ன சொன்னியோ அதை நான் அப்படியே செய்து முடித்து இந்த ஜனத்தை விசேஷித்தவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்களே, இதை செய்து முடிப்பீங்களா என்று நீங்க கேட்கும் பொழுது தேவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு பதிலளிக்க போகிறார். நீ சொன்னபடியே நான் செய்து முடிக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். We thank you Jesus. யோசித்து பார்க்கலாம், என்னென்ன வார்த்தைகளை தேவன் வாக்குத்தத்தமாய் நமக்கு தந்திருக்கிறார். What promises has God given us? நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து, நம்முடைய சபையை குறித்து, இந்த உலகத்தை குறித்து தேவன் வாக்குத்தத்தமாய் நம்மோடு நம்முடைய ஆவியிலே பேசின காரியங்களை வார்த்தைகளாய் பயன்படுத்தி ஜெபத்திலே நாம் காரியங்களை கொண்டு வரும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்ல என்ன தெரியுமா? வார்த்தையின்படியே நான் செய்து முடிப்பேன். நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்து முடிப்பேன். தேவன் நம்முடைய வார்த்தையின்படியே ஜெபங்களுக்கு பதிலளித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு காரியத்தை தியானிக்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது தம்முடைய ஜனமாக மாற்றுவார், வார்த்தையின்படியே செய்வார். கடைசியில் இந்த இடத்துல மோசே சொல்லுகிறதை பார்க்கலாம், நம் நடுவில் எழுந்தருளுவார். He will go among us. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருளுவார். He will go among you. He will be exalted. He will rise up in your midst. உங்களுடைய ஜீவியத்தில் தேவன் எழும்புகிற நாட்களை நீங்கள் பார்க்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாகவே சரியான சூழ்நிலைகளிலே தேவன் உங்கள் ஜீவியத்தில் எழும்பி காரியங்களை மாற்றுவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே தேவன் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தபடினா எங்களுடைய ஜீவியத்தை எழுந்தருளுவீராகப்பா. யூ கோ அமங், ஆங்கிலத்தை வித்தியாசமா யூ வில் கோ அமங் அஸ், எங்களுக்கு முன் செல்லுவீராக, எங்கள் மத்தியிலே நீ செல்லுவீராக என்று ஒரு அர்த்தம் காணப்படுது. ஆனால் தமிழ்லையும் அழகா இருக்கிறது, தேவன் நம் நடுவில் எழுந்தருளுவார் என்று இந்த வசனம் காணப்படுகிறது. இது மோசேவினுடைய மற்றொரு ஜெபமாய் அது காணப்படுகிறது. தேவன் நம்முடைய மத்தியில அவர் எழுந்தருள வேண்டும் என்று தேவனிடத்துல கேட்டுக்கொள்கிறார். ஸோ இந்த வார்த்தைக்கு கோ அமங் அஸ், எழுந்தருள வேண்டும் என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்கும் பொழுது வந்து நடந்து செல்லுகிற ஒரு அனுபவம் என்று ஒரு அர்த்தங்கள் சொல்லுகிறது. தேவன் வந்து டு கம் அண்ட் டு வாக், வந்து நடந்து செல்லுகிற ஒரு அனுபவம். அது மாத்திரம் இல்ல, ஒரு நதி எப்படி பாய்ந்து ஓடுகிறதோ, டு ஃப்ளோ, ஒரு நதி பாய்ந்து ஓடுகிறது போல தேவன் தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாய் நம் மத்தியிலே வந்து நடந்து பாய்ந்து ஓடுவார் என்கின்ற அர்த்தத்தை கொண்டதாய் காணப்படுகிறது. நிச்சயமாகவே தேவனுடைய கண்களில் கிருபை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நதியை போல பாய்ந்து வருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம் மத்தியில இறங்கி வந்து அவர் நடந்து சென்று பாய்ந்து வருகிற அனுபவத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க போகிறோம். மோசே இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வதற்கான ஒரு காரணம் என்ன என்று இந்த வசனங்களை நான் மறுபடியும் வாசித்து கொண்டேன். 33, 34வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தையும் நான் மறுபடியும் வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். 32வது அதிகாரத்தில் நாம் பார்க்க, 33வது அதிகாரத்தில் தேவனுடைய மகிமையை, டு see the glory of God, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் என்று மோசே கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய தெய்வீக சுபாவத்தை மோசேவிற்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமென். இந்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனுடைய அந்த சுபாவங்களை தேவன் மோசேக்கு விளக்குகிறதை நாம் பார்க்கலாம். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர், கர்த்தர்
இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் என்கின்ற ஒரு பெரிய உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது தேவன் ஆக்கினை செய்வார், தேவன் தண்டிப்பார், ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை அது பண்ணிடுவார் இது பண்ணிடுவார்னு தான் எல்லாருமே யோசித்து கொண்டு இருந்தாங்க. அப்படிதான் நம்ம புரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு புதிய காரியத்தை மோசேவிற்கு தேவன் வெளிப்படுத்துகிறதை நாம் ஒரு புதிய உண்மையை வெளிப்படுத்த என்ன தெரியுமா? அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் என்று தேவன் வெளிப்படுத்துகிறதை நான் இங்கே பார்க்கிறேன். நிச்சயமாகவே தேவனுடைய தெய்வீக சுபாவங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது மோசேவை போல நம்முடைய ஜெபங்களும் வித்தியாசமா இருக்கும். நான் விசுவாசி, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் விசுவாசத்தோடு தைரியமா ஜெபிக்க அது வேற. ஆனா இந்த இடத்துல மோசே இந்த தேவனுடைய சுபாவத்தை அறிந்து கொண்டு மிகவும் ஒரு வித்தியாசமான விதத்தில் ஜெபிக்கிறதை, தன்னுடைய ஜெபம் மாறுகிறதை, எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று அவர் அழகாய் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிதான் மோசேக்கு ஒரு காரியத்தை அவர் புரிந்திருப்பார் நினைக்கிறேன். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் என்னோடு இருக்கிறபடினால் நான் காரியங்களை வித்தியாசமா செய்வேன். யாருக்கும் நான் பயந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்து முடிப்பார். அவர் எழுந்தருளினா போதும், காரியங்கள் என் வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கும் என்று அந்த இடத்துல மோசே வித்தியாசமா யோசிக்க கடைசியில் அவர் புரிந்து கொள்ளுகிறார். என்ன தெரியுமா? நிச்சயமாகவே தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்திருக்கிறது. I have found grace in the sight of God என்று அவர் சொல்கிறார். ஸோ அவர் அந்த உண்மையை அறிந்து கொள்ள உடனே நான் ஒரு சில வித்தியாசங்களை நான் பார்த்தேன். அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I saw a few differences. தேவனுடைய கண்களில் கிருபை எனக்கு கிடைத்தது என்று அவர் சொன்ன உடனே மோசே இங்கே தைரியமாய் ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? எங்கள் நடுவில் ஆண்டவர் என்ன பண்ணணும்? எழுந்தருள வேண்டும். சரிங்களா? ஸோ நான் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ தைரியமாக ஜெபம் பண்றாரு, கடைசியாக எங்க ஆண்டவர் நான் உங்கள் மத்தியில் எழுந்தருளுவேன் என்று சொன்னார் என்று பார்க்கலாம் என்று பார்த்தபோது வாசிக்கலாமா வசனத்தை? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அதன் முதல் பகுதி மட்டும் வாசிக்க கேட்கலாம். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி என்ன பண்ணுவேன்? உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் என்று தேவன். I will come up into your midst in one moment and consume you என்று வசனம் இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். நான் யோசிக்கிறேன், ஒருத்தர் வந்து சொல்லுகிறார், இங்கே பார், நான் உள்ள வந்தேன்னா உன்னை பயங்கரமாக போட்டு அடிச்சிருவேன், உன்னை தோக்கடிச்சிருவேன்னு சொல்றார். அப்போ யாரு போயிட்டு சரி பத்திரமா உள்ள வாங்கன்னு யாராவது சொல்லுவோமா? இல்லை, நம்ம அப்படி செய்வேன்னு சொல்லுவேன். நீங்க வெளியவே இருங்க, கதவை எக்ஸ்ட்ரா தாப்பா போட்டு பூட்டிட்டு நான் பத்திரமா உள்ள இருக்கேன் என்று நம்ம பாதுகாப்பா இருப்போம். ஆனா தேவன் 33 அதிகாரம் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் வந்து உங்களை நிர்மூலம் பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். 34வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? மோசே, எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். என்ன வித்தியாசம் தெரியுமா நடந்தது? தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றவன் என்ற உண்மை அவருக்கு தெரிந்தது. அப்போ அவருக்கு தெரியும், தேவனுடைய கண்களை உண்மை பெற்றா என் வாழ்க்கையில ஒரு பெரிய மன்னிப்பை தேவன் தருவார் என்று அவர் அறிந்திருந்தார். தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவர்கள் என்று நாம் அறிந்து கொண்டாலே நம்ம வித்தியாசமா இருப்போங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We will be different. காரியங்களை நாம் அணுகுகிற விதம் மிக வித்தியாசமாய் அது காணப்படும். அந்த 34:9வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? யாத்திரை 34:9. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். இந்த இடத்துல அவர் அதையும் சொல்லுகிறார், நீங்க எழுந்தருளுங்க, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான், நான் கண்களில் கிருபை பெற்றபடினால் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் நீர் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற வித்தியாசமான ஜெபத்தை இந்த இடத்துல மோசே செய்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய கண்களில் கிருபையை பெற்ற மோசேயுடைய ஜெபம் அந்த நேரத்தில் மாறினதாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் இதை நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது தேவன் என்னோடு பேசின ஒரு காரியம், அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள. என்ன தெரியுமா? அநேகருடைய ஜீவியத்தில்
சில தவறுகளின் நிமித்தம் தேவனுடைய ஆக்கினையின் வார்த்தைகள் ஒருவேளை நம்மை நோக்கி வந்திருக்கலாம், இஸ்ரவேலுக்கு வந்தது போல. ஆனால் அந்த பயத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டாம். தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றபடினால் தேவன் உங்கள் மீறுதல்களை, உங்கள் பாவத்தை, உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தேன் என்று அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, சிலருக்கு தேவன் இன்றைக்கு ஞாபகப்படுது, காட் இஸ் ரிமைண்டிங் யூ, என்ன தெரியுமா? தேவன் உங்கள் மீது கோபமா இல்லைங்க. God is not mad at you. தேவன் இந்த உண்மையை ஆழத்திலே அறிந்த அநேகர் உங்களுடைய ஜெபத்தை மாற்ற போறீங்க. தேவனை பார்க்கிற விதத்தை மாற்ற போறீங்க. மற்றவர்களோடு பழகுகிற விதம் மாறும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் என் மேலே கோபமா இருக்காருன்னு யோசிக்கிறவங்க காரியத்தை பயத்தோடு செய்வாங்க. தேவன் என் மேலே கோபமா இல்லை, பிதா என்னை நேசிக்கிறான்னு நினைக்கிறவங்க அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இன்றைக்கு தேவன் உங்களை ஞாபகப்படுத்துகிறார், அவருடைய கண்களில் கிருபை பெற்ற உங்களுடைய ஜீவியத்தில் தேவனுடைய கோபம் இல்லை, அவருடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று மோசே சொல்றார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் ஒரு நதியை போல பாய்ந்து வருவீராக, ஒரு நதியை போல பாய்ந்து வருவீராக என்று மோசே கேட்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நான் 2 வித்தியாசத்தை சொல்றேன். முதல் வித்தியாசம் நம்ம பார்த்தோம், எழுந்தருளி தேவன் என்ன நிர்மூலம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் மோசே இங்கே மாற்றிட்டு எழுந்தருளி என்ன தன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார். இரண்டாவது ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுமா? அன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த தவறை செய்த நாளிலிருந்து இந்த மோசே இந்த ஜெபத்தை செய்கிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தின் அந்த மேகம் எங்கே இருந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் அந்த அதிகாரத்தை 33, 32லிருந்து 34 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேவனுடைய அந்த மேகம், அந்த பிரசன்னம் ஒன்று சீனாய் மலைக்கு மேலே இருக்கும், அப்படி இல்லைன்னா மோசேவின் கூடாரத்திற்கு வெளியே இருக்கும். சரிங்களா? மோசே கூடாரத்துக்கு போகும்பொழுது மேகம் இறங்கி வரும். அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு வெளியே இருந்து ஆராதித்துட்டு உள்ளே போயிடுவாங்க. தேவனோடு இருக்கிற ஒரு உறவு, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அனுபவம், அது எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இன்றைக்கு சில காரியங்கள் மாறினது. என்ன தெரியுமா? தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால் மோசே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளும். அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த ஆசரிப்பு கூடாரம், மோசேவின் கூடாரத்தின் வாசல்ல நீங்க இருந்தது போதும், நதியை போல எங்களுடைய ஜனங்களுடைய ஜீவியத்திற்குள்ளாய் நீர் பாய்ந்து வருவீராக. மலை மேல் மாத்திரம் இருந்தது போதும், எங்களுடைய ஜனங்களின் ஜீவியத்திற்குள்ளாய் நீர் பாய்ந்து வருவீராக என்று மோசே ஜெபிக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் தேவன் இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் ஒத்தி வைத்திருக்கிறோம்? We have reserved God's presence for Sunday. அல்லது உங்களுடைய ஜீவியத்தில் அந்த ஒவ்வொரு நாளும் செலவிடுகிற அந்த 5 நிமிஷம் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, அந்த 5 நிமிஷத்தில் உங்களுடைய பிரசன்னம் இருந்தால் போதும், அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். மோசே அனுபவத்தில் எப்படி அந்த தேவனுடைய பிரசன்னத்தின் மேகம் ஒரு சில இடங்களில் மாத்திரம் இருந்ததோ, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சில இடங்களில் மாத்திரம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் இல்லை. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மோசே ஜெபித்தது போல எங்கள் நடுவிலே நீர் நதியாய் பாய்ந்து வருவீராக. அங்க தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம் போதும், எங்களுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளிலும், எங்களுடைய ஜீவியத்தின் எல்லா நேரங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுவதாக என்று சொல்லி தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எங்கள் நடுவிலே ஆண்டவர் நீ எழுந்தருள வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் அந்த எழுந்தருள வேண்டும்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னேன். நடந்து வந்து நடந்து நதியை போல பாய்கிற அனுபவம். அப்படின்னு என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நடந்து நதியை போல பாய்ந்து நம்மை நிரப்புகிற அனுபவத்தை தேவன் தடப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஆண்டவரே, நதியை போல பாய்ந்து எங்களுடைய ஜீவியத்தை நிரப்புகிற உங்களுடைய பிரசன்னம் அது எங்களோடு இருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. மோசே அந்த 2 வித்தியாசத்தை பார்த்தார். தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று தெரிந்த உடனே அவர் சொன்னார், தேவன் நடுவில் வந்தார்னா நிர்மூலமாக்கி போட்ட நாட்கள் முடிந்தது, தேவன் மன்னிப்பை தந்து நம்மை அரவணைக்கிற நாட்கள் வருகிறது. அது மாத்திரம் அல்ல, தேவன் ஒரு சில இடங்களில் மாத்திரம் இருக்கிற நேரம் முடிந்தது. நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகள், எல்லா நேரங்கள், எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிற நாட்கள் அது வரப்போகிறது என்று நான் விசுவாசி. இதுதான் தேவன் நம் நடுவில் எழுந்திருக்கிற
அனுபவத்தின் அர்த்தமாய் காணப்படுகிறது. தேவன் நம்மத்திலே உலாவுகிறவராய் காணப்படுகிறார். தேவன் நம் நடுவிலே எழுந்துகிறவராய் காணப்படுகிறார். நீர் எழும்புவீராக ஆண்டவரே. Go among us, O Lord. இப்படிப்பட்ட தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்ற ஜனம், அவர்களுக்கு தேவன் கடைசியாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தில் தேவன் சொன்னார், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அது மாத்திரமல்ல, உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இந்த நேரத்தை பெற்றுக்கொள்றீங்களா? தேவன் கண்களிலே கிருபை பெற்ற ஜனம் தேவனுடைய பயங்கரமான கிரியைகளை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய கண்களில் கிருபை பெற்ற ஜனத்துடைய ஜீவியத்தில் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய குடும்ப ஜீவியத்தில் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். தேவன் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் பயங்கரமானவைகளை செய்ய போகிறார். I will do awesome thing. I will do a great thing. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்களிலே கிருபை பெற்ற எங்களுடைய ஜீவியத்தில் எங்களை உம்முடைய ஜனமாய் நீர் மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தையின்படி நீங்க செய்திருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய ஜெபத்தின்படி நீ காரியங்களை செய்து முடிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்கள் நடுவிலே நீர் எழுந்திருக்க போகிறபடி நான் நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு சில இடங்கள் நேரத்தில் மாத்திரம் அல்ல, எங்களுடைய ஜீவியம் முழுவதையும் நீர் ஆட்கொள்வீராக. ஒரு நதி பாய்ந்து வருகிறது போல உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையை மூடிக்கொள்வதாக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய அன்பு ஐக்கியம், வழிநடத்துதலும், ஆறுதலும், சமாதானம், ஆழ்கையும், அந்யோன்யம் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மேற்படுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Pastor P.